ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மீ அருண். நேற்று உங்கள் கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஹிந்து நியூஸ் பேப்பர் இங்கிலீஷ் அக்டோபர் 8. ஃபஸ்ட்டு நியூஸ் என்னதுன்னா கும்ப மேளா. கும்ப மேளா வந்து 2019 உத்தரப்பிரதேசில் நடக்க போகுது. அந்த உத்தரப்பிரதேசில் நடக்கும்போது என்னென்ன பாதிப்புலாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் என்னென்னலாம் பாதிப்பாகும் அப்படிங்கிறதுக்காக முன்னேற்பாடுகளாக எடுக்கிறாங்க. யார் எடுக்கிறாங்கன்னா கங்கா டாஸ்க் ஃபோர்ஸு. அந்த முன்னேற்பாடுகளாக என்னென்னலாம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்கு. முன்னேற்பாடுகளாக என்னென்ன எடுக்கிறாங்கன்னா மரம் நடுறது, மணல் அரிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்காக மரம் நடுறாங்க. அதுக்கடுத்து அங்கே சுற்றி ஏதாச்சும் பொல்யூஷன் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அதுக்கடுத்து வேறு ஏதாச்சும் ஒரு பாதிப்பு ஏற்படுதா, இல்லாட்டி இதனால் இப்போ ஏதாச்சும் வெள்ளம் வருமா அந்த டயத்தில் கும்பமேளா நடக்கும்போது, இதெல்லாம் இது பார்க்குறாங்க. இது முக்கியமானது என்னதுன்னா 2019 உத்தரப்பிரதேசில் கும்பமேளா நடக்க போகுது. கும்பமேளா 4 வருஷத்துக்கு ஒரு தடவை 4 பிளேஸில் நடக்கும். எந்தெந்த இடம்னா ஹரித்வார், அலகாபாத், நாசிக், உஜ்ஜைன். அதில் 2019 இப்போது உத்தரப்பிரதேசில் அலகாபாத்தில் நடக்க போகுது. அடுத்து நெக்ஸ்ட் நியூஸ் என்னதுன்னா, இப்போது பென்ஷன் ஸ்கீம் கவர்மெண்ட் போட்டது. அந்த பென்ஷன் ஸ்கீமுக்கு இப்போ அப்ளை பண்ணவங்க நிறைய பேர் ஆகிட்டாங்க. இப்போ டபுள் ஆகிட்டாங்க. அப்போது அவங்களுக்கு ஒதுக்குற ஃபண்டும் கூட்டணும். அந்த உள்ள பிரச்சனையாக தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஃபண்டும் கூட்டினா இப்போதைக்கு 3 கோடி தான் ஒதுக்கியிருக்காங்க. இப்போ இவங்க கூடும் போது 6 கோடிக்கு மேலே செலவாகும் அப்படிங்கிற மாதிரி இதில் ஹிந்து நியூஸில் சொல்கிறாங்க. அடுத்து இதில் என்னென்னா, கேரளா அந்த சபரிமலா இஷ்யூ நமக்கு தெரியும். அதில் என்னதுன்னா, அந்த இஷ்யூவை பற்றி அங்கே பினராயி விஜயன் அங்கே உள்ள சீஃப் ப்ரீஸ்ட்டு யாருன்னா அந்த சபரிமலையோட அந்த மேல் பூசாரி, அதுக்கடுத்து பண்டாலம் பேலஸ், அவங்க 2 பேர்த்தையும் பேச்சுவார்த்தை நடத்தணுன்ட்டு முற்பட்டார். ஆனால் இவங்க பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம் அப்படிங்கிறதுல இருக்காங்க. அடுத்து கேரளாவில் நமக்கு இஷ்யூ ஓடிட்டுருக்கு, அதனால் ப்ரொட்டஸ்ட் நடந்துகிட்ருக்குன்னு நமக்கு தெரியும். அதான் அந்த நியூஸில் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் நியூஸ் என்னதுன்னா, இப்போ பொதுவாக எல்லார் வீட்லேயும் வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. வேஸ்ட்டாக போகிற வெஹிக்கிள்ஸை ஒன்று செகண்ட் ஹேண்டில் விட்றாங்க, இல்லாட்டி வேஸ்ட்டாக ஏதாச்சும் கேரேஜில் ஏதாச்சும் கிடக்கு. அந்த வேஸ்ட்டாக போகிற வெஹிக்கிள்ஸ் எல்லாம் திரும்ப யாருமே யூஸ் பண்ணுறதில்ல. மேக்ஸிமம் நம்ம ஒரு கொஞ்ச நாள் கழித்து என்னென்னா ரொம்ப வேஸ்டேஜ் இந்த 2 வீலர்ஸ் வெஹிக்கிள்ஸ் ஒரு 12 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும்னு சொல்லி இவங்க கணிச்சிருக்காங்கன்னா 22 மில்லியன் 2 வீலர்ஸும் 3 மில்லியன் கார்ஸும் வேஸ்டேஜாக போகும். அந்த வேஸ்ட்டாக போகிறத நம்ம ரீசைக்கிள் பண்ணால் மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரி ரீசைக்கிள் பண்ணுற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஜப்பானில் இருக்குது. ஆனால் இப்போது இந்தியாவில் இப்போ வரையே இல்லை அப்படின்னு சொல்லி இதில் சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் யார் எழுதியிருக்காங்கன்னா என்எஸ் மோகன்ராம் ரீசைக்ளிங் எண்ட் ஆஃப் லைஃப் வெஹிக்கிள்ஸ் இந்த புக்கில் எழுதியிருக்காரு. நம்ம இந்தியாவில் ஒரு ஃபார்மல் ரூல்ஸ் இல்லை ரீசைக்கிள் பண்ணணும் அப்படின்ட்டு. ஒரு பைக் யூஸ் பண்ணுறாங்கன்னா அது ரொம்ப நாள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே ஃபாரின்லாம் பார்த்தோம்னா 10 வருஷம் இல்லாட்டி ஒரு 5 வருஷம் ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் கொடுத்து அதுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்க ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி இந்தியாவில் இல்லை. அந்த மாதிரி ஏதாச்சும் ரூல்ஸ் கொண்டு வரணும். அதுக்கு வேஸ்ட்டாக போகிறத நம்ம ரீசைக்கிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஜப்பானில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை ரீசைக்கிள் பண்ணுறாங்க. ரீசைக்கிள் பண்ணி மிச்சம் இருக்க வேஸ்ட்டை அவங்க எரிச்சிடுறாங்க, எரித்து சாம்பலாக்கிடுறாங்க, எரித்து முடித்து அதை இது பண்ணிடுறாங்க. ஆனால் நம்ம இதில் கிடக்கிறது என்ன, அப்படி வேஸ்ட்டாக ஏதாச்சும் ஒரு இடத்துல தான் அது கிடக்கும். நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, அந்த இதான் இருக்கும். அந்த இதான் இந்த நியூஸில் கொடுத்துருக்கு. அதுக்காக மேக்ஸிமம் அந்த கார் அந்த தகரம் இதெல்லாம் உடைக்கிறது, நெளிக்கிறது எல்லாம் செய்யுதுன்னா இந்த சின்ன சின்ன ஏதாச்சும் ஒர்க் ஷாப் நம்ம ஊரில் அங்கங்கே இருக்கும். அந்த சின்ன சின்ன ஒர்க் ஷாப் தான் அந்த இது பண்ணி தருவாங்க. அந்த சின்ன சின்ன ஒர்க் ஷாப்லாம் நம்ம ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மோகன்ராம் பார்த்தோம். அந்த மோகன்ராம் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, அவர் ஐஎன்எஸ் கோதாவரியை டிசைன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க. வேறு எதுவும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இல்லை இதில். நெக்ஸ்ட் என்னதுன்னா, இப்போது சென்னையில் வெள்ளம் வந்தது நமக்கு தெரியும் எல்லாருக்கும். அந்த சென்னையில் வெள்ளம் வந்தது இப்போ அடுத்து நமக்கு ரெட் அலர்ட் வேறு கொடுத்தாங்க. அதுக்கடுத்து ரெட் அலர்ட்டை வாபஸ் வாங்கினாங்க. சென்னையில் மழை அதிகமாக பெய்ய போகுது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அந்த மழை அதிகமாக பெய்கிறதுக்கு நம்ம முன்னேற்பாடுகள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மழை பெஞ்சு வெள்ளம் எதுக்கு பொதுவாக வருதுன்னா, அது தண்ணி போகிறதுக்கு பாதை இல்லை. பாதை இருக்க எல்லா இடத்துலையும் வீடு இருக்குது. அந்த மாதிரி ஏதாச்சும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது. பாதைகள் கரெக்டாக அமையலை. அந்த பாதைகளை அமைக்கிறத பற்றி தான் இதில் கொடுத்துருக்காங்க. பாதைகள்
இதுக்கு நம்ம ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, வேர்ல்டு பேங்க்கில் ஃபண்டு வாங்கியிருந்தாங்க. ஒரு 4000 கோடி ஃபண்டு வாங்கி அதை இது பண்ணாங்க. இந்த வடிகால் அமைக்கிறதுக்கு வடிகால் அமைச்சாங்க. இருந்தாலும் அது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி முடிக்கலை. அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இதில் கொடுத்துருக்கு. மொத்தம் எத்தனை ஏரியாஸ்? 12 ஏரியாஸ் கொடுத்துருக்கு. இதில் 12 ஏரியாஸ் கொடுத்துருக்கு. இந்த ரெட் கலரில் கொடுத்துருக்க ஏரியாஸுக்கு வந்து ப்ராஜெக்ட் எவ்வளோ அந்த இது வடிகால் இதை கட்டி முடித்தா 2518 கோடி ஆகுது. அடுத்து இந்த ப்ளூ கலரில் உள்ள இது பண்ணால் 1243 கோடி ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து மழை அதிகமாக பெய்யும் போது நார்த்தன் சைடு வடக்கு பகுதியில் வந்து அதிகமாக வெள்ளம் வருமா. வடக்கு பகுதியில் அதிகமாக எதனால் வெள்ளம் வருதுன்னா, ஆரணி ரிவர்லேருந்து வர்ற தண்ணி எல்லாம் கலந்து வடக்கு சைடில் உள்ள ஏரியாவில் அதிகமாக வெள்ளங்கள் வரும், அப்படி வர வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன நியூஸ்னால், நம்ம ஒரு ஃபைட்டர் பிளேன் இருக்குது. அந்த ஃபைட்டர் பிளேன் தான் MiG-29. இந்த ஃபைட்டர் பிளேனில் வந்து நிறையா அப்கிரேடட் வெர்ஷன். இது எதோட அப்கிரேடட் வெர்ஷன்னா லீகசி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதோட அப்கிரேடட் வெர்ஷனாக அதில் உள்ள ஸ்பெசிஃபிகேஷன் பார்ப்போம். அதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னதுன்னா, ஒரு வானில் கூட ஃபியூவலை வந்து ரீஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அதான் மிட் இயர் ரீஃபியூவலிங் ஃபெசிலிட்டின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது என்னதுன்னா, மல்டி டைமென்ஷனல் அட்டாக். ஒரு டைமென்ஷன் இல்லாமல் எல்லா டைமென்ஷன்லேயும் அதை அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு திறன் கொண்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மித்த இது வந்து டேக் ஆஃப் வந்து அந்த ரன்வேல போய் தான் எல்லாமே டேக் ஆஃப் ஆகும். இது வந்து ஸ்ட்ரைட்டாகவும் டேக் ஆஃப் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸ்ட்ரைட்டாக டேக் ஆஃப் ஆனிச்சுன்னா நமக்கு டைம் நிறையா மிச்சமாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதான் இதில் டேக் ஆஃப் பாசிபிள் 5 minutes ஆஃப் ஸ்பாட்டிங் ஹாஸ்டைல் ஜெட்னு கொடுத்துருக்காங்க. டேக் ஆஃப் வெர்டிக்கலி நேராகவே இது எடுக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. மித்தபடி இதில் எக்ஸ்ட்ரா ஒரு என்னதுன்னா, மல்டி ஃபங்க்ஷனல் டிஸ்பிளே இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. மல்டி ஃபங்க்ஷனல் டிஸ்பிளேனா எக்ஸ்ட்ரா கீஸ்லாம் இருந்து அதுக்கு நிறையா ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக இதில் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இந்த மாதிரி மல்டி ஃபங்க்ஷனல் டிஸ்பிளே இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இது லீகசி வெர்ஷன் சொல்லி சொன்னோம். இதோட பழைய வெர்ஷன் லீகசி வெர்ஷன் சொல்லி சொன்னோம். அந்த லீகசி வெர்ஷனை எங்கே யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, கார்கில் வார் 1999 வந்து இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போது நமக்கு கார்கில் வார் தெரியும், இந்தியா வின்னாச்சு. அந்த இதில் பெரும் பங்கு வகித்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்றைக்கி முக்கியமான நாளாக ஏர்ஃபோர்ஸ் டே. அதனால தான் இதை பற்றி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி ஏர்ஃபோர்ஸ் டே அக்டோபர் 8. மேக்ஸிமம் எல்லா வார்லேயும் இந்த லீகசி வெர்ஷன் வந்து யூஸ் ஆச்சு. சைனா கூட, பாகிஸ்தான் கூட இதெல்லாம் யூஸ் ஆணுச்சு. 1980ஸ்லேயும் யூஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இது குயிக் டேக் ஆஃப். இதெல்லாம் பற்றி நம்ம பார்த்தோம். இதுதான் வேறு இம்பார்ட்டன்ட் எதுவும் இல்லை. அதுக்கடுத்து இது வந்து எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, அப்கிரேடட் வெர்ஷனில் என்னென்னலாம் இருக்குதுன்னா, மல்டி டைமென்ஷனல் அட்டாக் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து நம்ம ஏர் டு ஏரும் அட்டாக் பண்ணும், ஏர் டு கிரவுண்டும் அட்டாக் பண்ணும், அடுத்து சிப்பையும் மேலேருந்து சிப்பையும் அட்டாக் பண்ணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மோடி என்ன பண்ணாங்கன்னா, இப்போது ஒரு இன்வெஸ்டர் சமிட் நடந்தது. இன்வெஸ்டர் சமிட் எங்கன்னா, உத்தரகாண்டில் உள்ள டேராடூனில் இன்வெஸ்டர் சமிட் நடந்தது. அந்த இன்வெஸ்டர் சமிட் எதுக்குன்னா, வெளிநாட்டில் உள்ள இன்வெஸ்டர்லாம் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணணும், அதுக்கு ஒரு சமிட் மாதிரி தான் இதை நடத்துனாங்க. அந்த இதை பற்றி தான் பேசியிருந்தார். இப்போது இதில் என்ன கொடுத்துருக்குன்னா, டெமோக்ராட்டிக் டிவைடன்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மக்கள் தொகை பங்கீடுகள் இது எல்லாமே இருந்தால் தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு சின்ன இப்போது வெளிநாடு கம்பெனிகள் நம்ம நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் இங்கேருந்து ஏற்றுமதி அதிகமாகும் அப்படிங்கிறதுக்காக இந்த இது நடத்துகிறாங்க. இதில் ஃபிஸ்கல் டெஃபிசிட்னு கொடுத்துருக்கு. ஃபிஸ்கல் டெஃபிசிட்டும் இது இன்ஃப்ளேஷனும் குறைஞ்சிட்டு தான் இருக்குதுன்னு சொல்லி கொடுக்காங்க. ஃபிஸ்கல் டெஃபிசிட்னா என்னதுன்னா, நாட்டு வருமானத்தை விட அவங்க செலவினங்கள் எவ்வளோ அதிகமாக இருக்கோ அதான் ஃபிஸ்கல் டெஃபிசிட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதெல்லாம் குறைஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லி மோடி சொல்கிறாரு. இதில் மோடி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க, இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறது இந்தியன்ஸுக்காக இல்லை, அது வேர்ல்டுக்காக அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தால் அது நல்லா இருந்தது. அதுக்காக இது பண்ணேன். வேறு எதுவும் இல்லை. இது முக்கியமான பாயிண்ட்டு எங்கே நடந்தது ஏதுன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் வந்து
நம்ம டிஃபென்ஸ் வந்து இப்போ அப்கிரேடட் வெர்ஷனாக ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அப்கிரேடட் வெர்ஷன்னா இதுக்கு முன்னாடி வாட்ச் டவர், இந்த ஒரு பெரிய டவரில் மேலே நின்று கண்காணிப்பாங்க. அந்த கண்காணிக்க இதுக்கு முன்னாடி என்னென்னா டின் தேட்சை வச்சு தான் பண்ணியிருந்தாங்கண்ணா. டின் தேட்ச்னா ஒன்றும் இல்லை, தகரத்தை வச்சு ரொம்ப வீக்காக உள்ள மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஃபர்தராக என்ன பண்ண போகிறாங்கன்னா, அது அப்கிரேடட் வெர்ஷனாக அதை கான்க்ரீட்டால் கட்ட போகிறாங்களாம். அதுக்கு சுற்றி ரேடார் சென்சார் எல்லாம் வச்சு சுற்றி உள்ள நடவடிக்கைகள்லாம் கண்காணிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க. இதான் நியூஸ். வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கடுத்து நம்ம பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மினா தெரியும். இந்தியாவில் உள்ளவங்களை பிரிட்டிஷ் யூஸ் பண்ணி வேர்ல்டு வார் 1 அப்போது இந்தியன்ஸை வந்து பிரிட்டிஷ் வந்து அங்கே யூஸ் பண்ணாங்க. அதான் பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வேர்ல்டு வார் 1 வந்து நம்ம பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மி வந்து பெரும் பங்கு வகித்தது. அதனால தான் பிரிட்டிஷ் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அந்த இதை போற்றும் வகையில் என்ன பண்ணுறாங்கன்னா, லண்டனில் உள்ள மியூசியத்தில் பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மியை பற்றி, அதுக்கடுத்து நம்ம இதை பற்றி எல்லாத்தையும் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மி இந்த கலெக்ஷன் த நேஷ்னல் ஆர்மி மியூசியம் இன் லண்டன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து நாகாலாந்தோட காந்தின்னு அழைக்கப்படுற நட்வார் தக்கார் வந்து நேற்று இறந்து போயிட்டார். அது கொடுத்துருக்காங்க. நாகாலாந்து காந்தி. இந்த நியூஸ் ஒன்றும் இல்லை. ஆதார் வந்து நமக்கு தெரியும், ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்தது. ஆதார் ஜட்ஜ்மெண்ட் என்ன, ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன் பேங்க்குக்கு ஆதார் கொடுக்க தேவையில்லை, ஏதாச்சும் ஒரு சப்சிடி மானியம் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு மட்டும்தான் இது கொடுத்தா போதும், ஆதார் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் நிறைய பேங்க்களில் வந்து ஆதார்கள் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க. ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம் நமக்கு தெரியும், ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமு. நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் 5 லட்சம் வரைய கிளைம் பண்ணலாம். அதை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணும் போது ஆதார் அப்ளை கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்கு. அடுத்து கிம்மும் ட்ரம்ப்பும். கிம்மு வந்து யாருன்னா நார்த் கொரியாவோட பிரசிடெண்ட்டு, அதுக்கடுத்து ட்ரம்ப் வந்து அமெரிக்கன் பிரசிடெண்ட்டு நமக்கு தெரியும். நார்த் கொரியன் லீடர், கிம் வந்து நார்த் கொரியன் லீடர். இவங்க 2 பேரும் சிங்கப்பூரில் கடைசியாக மீட் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியும். அடுத்ததாக ஃபர்தராக மீட் வந்து எங்கே நடக்க போகுதுன்னா பியாங்யாங்கில் நடக்க போகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மீட்டிங் முற்றிலும் எதை பற்றி பேச போகிறாங்கன்னா, நார்த் கொரியாவில் உள்ள நியூக்ளியர் வெப்பன்ஸை வந்து தடை பண்ணணும், அதை பற்றி தான் பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்காவிலேருந்து மைக்கேல் பாம்பியோ அங்கே போய் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க. மைக்கேல் பாம்பியோ வந்து 4வது முறையாக நார்த் கொரியாவுக்கு போகிறாரு இதை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வேறு அடுத்து ஈரான் பார்லிமெண்ட் பாசஸ் கவுண்டர் டெரர் ஃபினான்ஸ் பில்னு சொல்லி ஒன்று பாஸ் பண்ணியிருக்காங்க, டெரரிசத்துக்கு அப்போஸ் பண்ணுற மாதிரி. இது ஏன் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க வந்து யூஎன் டெரரிசம் ஃபினான்சிங் கன்வென்ஷனில் சேரணும் அப்படிங்கிற முனைப்போடு அவங்க சேர்ந்துருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவங்க ஏற்கனவே நிறைய லா போட்டிருந்தாங்க. அந்த மணி லாண்ட்ரிங்னா ஒன்றும் இல்லை, இந்த காசை கருப்பு பணத்தை வந்து இதுவாக மாற்றுறது, நல்ல பணமாக மாற்றுறது. அடுத்து டெரர் ஃபினான்சிங், இது தீவிரவாதத்துக்கு வந்து காசு கொடுக்குறது. இதுக்கெல்லாம் லாஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஆக்குனாங்க. அடுத்து ஃபர்தராக இது கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க. வேறு நமக்கு தெரியும், ஈரான் மேலே வந்து இவங்க வந்து அமெரிக்கா வந்து ஈரான்கிட்ட வந்து யாரும் இது வாங்கக்கூடாது, எங்களை சப்போர்ட் பண்ணுற கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த இஷ்யூவும் ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி தான் இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து இதில் இப்போ நமக்கு தெரியும், பெட்ரோல், ஆயில், டீசல் அந்த ப்ரைஸஸ் வந்து கூட்டிகிட்டே தான் போகுது. அந்த கூட்டிகிட்டே இருக்க முக்கியமான காரணம் என்னதுன்னா, இந்தியன் ருப்பீஸ் வந்து டாலரை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சிருச்சுன்னா எவ்வளோ போயிருக்குன்னு பாருங்கள். கரன்சி வந்து கிட்டத்தட்ட 74 ரூபா கிட்ட போயிடுச்சு. $1 = 74 ரூபா கிட்ட போயிடுச்சு. கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்டு வந்து நமக்கும் கிட்டத்தட்ட ரொம்ப போயிடுச்சு. அடுத்து என்னதுன்னா இன்ஃப்ளேஷன், அடுத்து ஆயில் ப்ரைஸஸ் வந்து கிட்டத்தட்ட 86 ரூபா இப்போ அவ்வளோ கிட்ட வந்துருச்சு நமக்கு இப்போது பெட்ரோல் ப்ரைஸஸ். இதுக்கு சால்வ் பண்ணுற மாதிரி என்ன ஒரு 4 பாயிண்ட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதான் முக்கியமான பாயிண்ட் மாதிரி தெரிஞ்சது. அந்த 4 பாயிண்ட் என்னதுன்னா, ஒன்று வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னதுன்னா,
ஏற்கனவே இப்போ நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அவங்களோட வேட் வந்து குறைச்சாங்க. ரூ. 2.50 வந்து குறைச்சிருந்தாங்க. அடுத்து அந்த இது குறைச்சிருக்காங்க. அதுக்கடுத்து ஃபர்தராக குறைக்கணும்னா எக்ஸைஸ் டியூட்டி, அந்த எக்ஸைஸ் டியூட்டியை வந்து ரூ. 1.50 குறைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2வது பாயிண்ட்டு. 3வது பாயிண்ட் என்னதுன்னா, அந்த கம்பெனிஸ், அந்த சேல்ஸ் பண்ணுற கம்பெனிஸ்ட்ட வந்து இப்போ இவ்வளோ ரூபா குறைச்சா அந்த கம்பெனிக்கு எதுவும் பாதிப்பு உண்டா அப்படின்னு சொல்லி அடுத்து அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அனலைஸ் பண்ணி அப்படி எதுவும் பாதிப்பு இல்லைன்னா அது மூலிமா காசை குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து 4வது பாயிண்ட் என்னென்னா, இப்போது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கிறது என்னென்னா பிஜேபி தான் இருக்குது. இப்போ மொத்த கண்ட்ரீஸில் உள்ள வேட்டை வந்து ஸ்டேட்டில் உள்ள வேட்டை குறைச்சா பெட்ரோல் ப்ரைஸ் குறையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்க எல்லா ஸ்டேட்லேயும் வேட்டை குறைக்கணும் இல்லாட்டியும் பிஜேபி ஆள்ற ஸ்டேட்லேயாச்சும் குறைச்சா ஏதாச்சும் நமக்கு அந்த பெட்ரோல் ப்ரைஸ் குறையலாம் அப்படிங்கிற மாதிரி இதில் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இந்த 4 பாயிண்ட்டும் செஞ்சு பெட்ரோல் ப்ரைஸை குறைக்கிறது வந்து ஒரு பெர்மனண்ட் சொல்யூஷனாக இருக்காது. இருந்தாலும் அடுத்து எலெக்ஷன் வரப்போகுது. அந்த எலெக்ஷனுக்கு இவங்களுக்கு பொலிட்டிக்கல் காசாக இருக்கும், இப்போ யூஸாக இருக்கும். இதை குறைச்சிருக்காங்க, அப்படி அதுக்கு வேணால் யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. வேறு எதுவும் இதில் இல்லை நியூஸ். நெக்ஸ்ட்டு இப்போது நமக்கு இங்கே ஒலிம்பிக் நடக்கிறது தெரியும், யூத் ஒலிம்பிக்கு. அர்ஜென்டினாவில் உள்ள பியூனஸ் ஏரஸில் நடக்கு. அதில் ஃபஸ்ட்டு சில்வர் இவங்க வாங்கியிருக்காங்க. சாஹூ அப்படிங்கிறவங்க 10 மீட்டர் ஏர் ரைஃபிளில் வந்து சில்வர் வாங்கியிருக்காங்க. அடுத்து கீர்த்தனா பாண்டியன் வந்து அண்டர் 16 ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப்பில் வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து முக்கியமானது என்னதுன்னா, ஏரில் உள்ள டஸ்ட்டு இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் சரி பண்ணுற மாதிரி ஒரு இது கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னதுன்னா, மைக்ரான் சைஸு டைட்டானியம் டை-ஆக்சைடை வச்சு ஒரு சின்னதாக ஒரு ஸ்பியர் செஞ்சுருக்காங்க. ஸ்பியர்னால் என்னென்னா உருண்டை, அதை செஞ்சுருக்காங்க. அது என்ன பண்ணுன்னா, அந்த வாட்டரில் உள்ள பைஸ்பினால் ஏ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பைஸ்பினால் ஏங்கிறது அது ஏதோ ஒரு இம்ப்யூரிட்டிஸ், ஒரு பொல்யூட்டன்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த பொல்யூட்டண்ட்டை வந்து இது அழிச்சிரும். அழிக்கிறதுனால வாட்டர் பொல்யூஷனை வந்து குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டெவலப்மெண்ட் எதிர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேணும்னா கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். நான் டெவலப் பண்ணுறேன். உங்கள் ஆதரவுக்கு நன்றி.